சாப்பிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொரியர் போடுறதுக்கு கிளம்பியாச்சு. நைட்டி ஆர்டர்லாம் வந்து கொரியர் போட போகிறோம். போட்டுட்டு பேங்க்கில் வந்து கோல்டு லோன் வாங்கியிருந்தோம். அதுக்கு வட்டி கட்டி திருப்பி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. டேட் வந்து 2-3 நாள் தள்ளி போயிடுச்சு. ஃபோன் பண்ணாங்க. எப்படின்னு பாருங்கள், இப்போ தான் நைட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். வந்து சேலான நைட்டியோட அமௌண்ட்டு உடனே அங்கே வட்டி கட்டுறதுக்கு போகுது. உடனே கால் பண்ணியாச்சு. எப்படின்னு தான் தெரில. அதுவே 10 மணின்னு தெரில. ஓகே, போயிட்டு கொரியரையும் போட்டுட்டு பேங்க்கையும் விசிட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் ஃப்ரூட்ஸும் ஏதாவது வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. ஓகே, வாங்க அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சக்தி வந்து அவங்களோட டிசி சர்டிஃபிகேட்டு, ஆதாரு, பேன் கார்டு, இது பாஸ்புக்கு எல்லாம் ஒரு பெரிய ஃபைல் வாங்கி பத்திரமா வச்சுக்குவாங்களாமா. இந்த குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அவங்களோட ஆதாரு, அப்புறம் கேஷ் புக்கு, இந்த ரேஷன் கார்டு, அப்புறம் இந்த நகை வைக்கிறோம்ல சீட்டு, நகை சீட்டு, இதெல்லாம் வந்து நான் பத்திரமா வச்சுக்கணுமாமா. எப்படி இப்படி சுயநலமாக இருக்கிற சொல்லு. இங்கே வா, சட்டை கிழிஞ்சே போயிடுவா. அது எப்படி அப்படி இருக்கிற சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. உங்கள் வீட்லேயும் இப்படி இருக்கிறாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது அந்த ஃபைலை காட்டுறேன் பாருங்க ஒரு நாளைக்கு. அப்படியே என்னமோ பெரிய ஃபைலு பேக் மாதிரி வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்களாமா. இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கோணுமாமா. இதெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது நானாமா. அது என்ன எப்படி அதெல்லாம் எங்கே வச்ச? பத்திரமா எடுத்து வைக்க மாட்டியா? இப்படி இருக்கிற வந்து நான் சொல்லிட்டேன். இனிமே வந்து உன் பேரில் வைக்கிறதெல்லாம் நீ பத்திரமா எடுத்து வச்சுக்கிற. என் பேரில் வைக்கிறது நான் பத்திரமா வச்சுக்கிறேன். சரியா? குழந்தைங்களது கூட நான் வச்சுக்குவேங்க, அதை ஒத்துக்குவேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு லோனுக்குலாம் சீட்டு கொடுப்பாங்களா, வாங்கின கையோடு இருந்தால் பிடி பிடி பிடி, இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து தின்ன மேலே வச்சுட்டு எடுத்துக்கா. அப்படியே ஒரு அசால்ட்டு. இவங்களுதுன்னா பத்திரம். உன்னோடது எங்கே ஆதார் கார்டு அப்படிங்கிற அதெல்லாம் எங்கிட்ட இருக்குது பத்திரமா. எப்படி அப்படி ஒரு விவரம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ போகலாம். இனி இந்த வாரம் ஊட்டி சட்டை வாரம். இந்த வாரம் ஊட்டி சட்டை மட்டும் உபயோகப்படுத்துவாங்க இவங்க. எங்கே போனாலும் வந்தாலும் இதுதான். துவைச்சி காய போட்டிருந்தீங்கனாலும் எடுத்து அப்போவே அதவே ஓட்டு போய்க்குவாங்க. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? நைட்டி வேணும் அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் போட்டுக்கோங்க. ட்ரிபிள் எக்ஸல் வந்து இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், டபுள் எக்ஸல், எக்ஸல் மட்டும் இருக்குது. நார்மல் அண்ட் பஃப் ஹேண்டு ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ கொரியர் போடுறதுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஷூ பார்க்கலாம், ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு கடை வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி, அங்கே ஆஃபர்னு போட்டிருந்தாங்களா, பார்க்கலாம் கலெக்ஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே கலெக்ஷனே அதிகமாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டும் பார்த்தீங்கன்னா கூட தான் இருந்துச்சு. அதனால் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா போன வருஷம் வாங்கினது தான் அவங்களுக்கு ஷூ. இப்போ கொஞ்சம் ரொம்ப பழசு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நல்லதாக வாங்கலான்ட்டு போனால் அங்கே வாங்க முடியல, வந்துட்டோம். அப்புறம் பேங்க்கில் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்புறம் என்ன பண்ணுறது, பேங்க்குக்கு போனால் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கமாக ஒரு மாதிரி தெரியுது. பார்க்குறீங்களா? டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கே என் ஃபேஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீக்கமாக இருக்குது. அது எதனாலேன்னு எனக்கு தெரில. பிம்பிள்ஸ் மார்க்கு வேறு, இதில் வித்தியாசமாக இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்திரா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது. அங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா போண்டா, பஜ்ஜி, இந்த மாதிரி பலகாரமெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கூட்டம் இப்படியே தான் குறையாமல் இருக்கும். இங்கே எப்போவுமே இந்த வழியாக வந்தால் இளவரசன் எனக்கு வாங்கி தருவோம். அப்படி நாங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி சக்தியும் வாங்கி கொடுப்போம் அப்படி இங்கே வந்தால். இன்றைக்கி வீடியோ எடுக்கலாமேன்ட்டு எடுத்தேன். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும், ஆனால் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சப்போஸ் வந்தீங்கன்னா கோபி சைடு நல்லாயிருக்கும். ஒரு தட்டு 10 ரூபா. அதில் 3 ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, மெதுவடை, பருப்பு வடை, அந்த மாதிரி. நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் வந்தாச்சு. பாருங்கள், கொரியர் போடுறதுக்காக வந்தாச்சு. ஆர்டர் பண்ண அனைவருக்குமே வந்து 2 நாளில் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். யாராவதுக்கு நைட்டி வேணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியர் வந்து மொடச்சூர் பக்கத்தில் இருக்குது. சீதாலட்சுமி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்குது கோபியில். இங்கே வந்து ஆட்கள் தேவைன்னு போர்டு பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க யாராவதுக்கு வேலை வேணும்னா போய் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பார்ட் டைம் ஜாப்பும் இருக்குது, ஃபுல் டைம் ஜாப்பும் இருக்குது. வேக்கண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் சொல்கிறேன். யாராவது இப்படி வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா
பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் போய் பாருங்கள் நேரில். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா லாரி வந்து பெயிண்ட் பண்ணுறக்காக கேட்குறதுக்கு வந்திருக்குற அப்படி சக்தி. இது வந்து காமராஜ் நகரில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் பெயிண்டிங், டிங்கரிங் மற்றும் வாட்டர் வாஷ். ரேட் எவ்வளோ ஆகுன்னு கேட்டு வந்து வண்டி விடுறது இன்னைக்கு. வாட்டர் சர்வீஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜெகன் மெட்டல் மார்ட் போயிட்டு ஒரு சில பொருளெல்லாம் வாங்கினேன். வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அங்கே எடுக்கவில்லை. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு வாங்கினேன். புட்டப்பா ஒன்று வாங்கினேன், தேவையானதுங்க மட்டும் வாங்கினேங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனாவே நமக்கு செலவாயிடும், கோபி போனாவே. இது வந்து உடஞ்சிருச்சு ரொம்ப நாளாக. அந்த பொடி உப்பு, நான் வந்து சமையலுக்கு கல்லுப்பு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். பொடி உப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது இந்த மாதிரி பத்தலைனா தயிருக்கு இந்த மாதிரி மட்டும்தான் போடுவேன். அதனால் இந்த மாதிரி குட்டி டப்பாவும் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் இந்த தோசை சுடும்போது ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அது சின்ன கப்பில் ஊற்றி வச்சுருக்காது, சில டைம் கமுத்து விட்டுறாங்க, அது கொட்டிடுது. அதனால் அது மூடி போட்டுருக்குன்ட்டு இது மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். யூஸ்ஃபுல்லானது தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆனியன் சாப்பர், வெஜிடபிளும் வந்து சாப் பண்ணிக்கலாம். இந்த என்னது இதுவும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேரட் பீன்ஸு அந்த மாதிரிலாம், பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் சாப் பண்ணிக்கலாம்ல, பெரிய வெங்காயம் அதெல்லாம். அதனால் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சா வாங்கினேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு 200 போட்டுருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 200 இல்லை, எச்சா இருந்துச்சு. 220. இந்த கப் பார்த்திங்கன்னா 100 அந்த சில்வர் கப்பு. இதுலேயே வந்து இந்த மட்டும் வந்து காப்பர் இருக்கும், காப்பர் லைன் இருக்கும். அது வந்து 130. நான் இதே போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இந்த உப்பு டப்பா வந்து 29 ரூபா. இது மட்டும் ஜெகனில் பர்ச்சேஸ் பண்ணேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சோளக்கருது வாங்கினேன். சோளக்கருது வந்து 10 கருது 100 ரூபா. அதாவது ஒரு கருது 10 ரூபா அப்படின்னு சொல்லி 10 கருது 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா ஆளுக்கு 2 கருது வரும்ல, 2 டைம் வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 10 கருது வாங்கினேன். ஒரு கருது மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இன்றைக்கி குருநாத சுவாமி கோவில் வந்துச்சுனாவே சோளக்கருது ரேட்டெல்லாம் வேறு லெவலில் மாறிடும். இந்த ரேட் பரவாயில்ல, என்னென்னு சொல்லுங்கள். ஓகேவான் பச்சையாக கொண்டு வந்து இப்போ தான் கொட்டினாங்க, அதனால் வாங்கினேன். உங்கள் ஊர்லலாம் கருது என்ன ரேட் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் வேக வச்ச கருது எப்போவுமே ரேட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம பர்ச்சேஸ். செலவு தான் ஆகுது பயங்கரமாக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம நைட்டீஸ் எல்லாம் வந்து குமிச்சு வச்சாச்சு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்குது. ஒவ்வொரு கட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்குது. வேறு கலர் தான் இருக்கும். இதில் ஜிப் வச்சதும் இருக்குது, ஜிப் வைக்காததும் இருக்குது. பஃப் ஹேண்டும் இருக்குது, நார்மல் ஹேண்டும் இருக்குது. நெக் பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு நைட்டீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கூட வரும் ரேட்டு. இது வந்து ஒரு டைப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துடும். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு 50 பீஸுக்கு மேலே இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து நைட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ராக் மாடல் வாங்கிக்கலாம். ஜிப்பு வச்சது இருக்குது, வைக்காது இருக்குது, பஃப் ஹேண்ட் இருக்குது, நார்மல் ஹேண்ட் இருக்குது. ஆனால் இதில் இருக்க எல்லா நைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாடல் தான். யாருக்கு வேணுமோ தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க.